சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸு பேசுனதே நினச்சி பார்க்குறாங்க தமிழ். இனிமேலும் போஸை விடக்கூடாது. ஏன்னா போஸு தான் மருந்தை கண்டுபிடிச்சான்னு நினச்சி தான் எம்எல்ஏ மகளை பேசி முடிச்சுட்டு கல்யாணத்தன்னைக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறதாகவும் நம்ம மாமா சொல்லியிருக்காரு. அவன் 1 கோடியை கொடுக்குறோம் சொல்லவுமே அவனுடைய நடவடிக்கையெல்லாம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இது மாமாவுக்கே நல்லதில்லை. ஏன்னா இதிலேருந்து மாமாவையும் காப்பாற்றி ஆகணும், அந்த பொண்ணு காவியாவையும் காப்பாற்றி ஆகணும். ஏன்னா காவியா நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அதனால இவன் இந்த பொண்ணோட இருக்க மாட்டான். இவன் இன்னும் எத்தனை பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போறான்னு தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த உண்மையை காவியாட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்ட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க தமிழ். சொன்னபடியே காவியாவையும் போய் பார்க்கலாம்னு போறாங்க. காவியாவே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவுட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வர்றாங்க. காவியா வந்து அந்த பெரிய வீட்டுக்கு போக போறாங்க. அப்ப 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்கள நிப்பாட்டுறாங்க. நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லவும், நான் அமைச்சருடைய மருமக அப்படின்னு சொல்லிட்டு, நான் போஸை பற்றி சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னவும், அப்படியா போஸை பற்றி என்னட்ட சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம தனியாக ஏதாவது வெளியில் போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியே போய் ஒரு இடத்துல நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தமிழ் போஸை பற்றி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போஸு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நல்லவன் கிடையாது. போஸு ஏற்கனவே கல்யாணமானவன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணவே சம்மதிச்சிங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் நல்லவனும் கிடையாது. வாயை திறந்தாலே பொய் தான். அவனுக்கு பொய்யே தான் உலகம், பொய்யே தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே வந்து காவியா சாக்காகிறாங்க. என்னது, நம்மளுக்கு பொய்யே பேசினாலே பிடிக்காது, பொய் சொன்னாலே பிடிக்காது, அவன் பொய்யே உலகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா நாளைக்கு மெடிக்கல் காலேஜில் சிறப்பு பரிசு கொடுக்கறதுக்காக உங்கள் வருங்கால கணவரும் அங்கே வரப்போகிறாரு. அப்போ நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு வந்தீங்கன்னா போஸை பற்றி எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் சொல்கிறதுக்காக வரலைனாலும் போஸு எப்படியாப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காவது கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மறுநாள் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து சிறப்பு பரிசு கொடுக்கறதுக்காகவும் முதல் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதுக்காகவும் அமைச்சர் ராசாங்கமும் சேது போஸு எல்லாருமே இங்கே வர்றாங்க. காவியாவும் அங்கே வந்திருக்காங்க. மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததும் மெடிக்கல் காலேஜில் உள்ள டாக்டர் கூப்பிட்றாங்க, முதல் மதிப்பெண் பெற்றவங்க முன்னாடி வாங்க, அமைச்சர் கையினால் அந்த உதவித்தொகையை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி அங்கே வர்றாங்க. தமிழ்ச்செல்விக்கு உதவித்தொகையை கொடுத்துட்டு, இந்த பொண்ணுக்கு படிப்பு செலவை எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராசாங்கம் பாராட்டையும் தெரிவிச்சுட்டு தமிழுக்கு அந்த உதவித்தொகையை கொடுக்குறாரு. அதை சந்தோஷமாக அவங்க வாங்கிட்டு, நான் ஒரு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, இருமா இந்த சிறப்பு பரிசையும் கொடுத்து முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரையும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்க வைக்கிறாங்க. சிறப்பு பரிசை வாங்குறதுக்கு போஸு வரலாம் மேலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே போஸும் அங்கே வர்றாரு. வந்து சிறப்பு பரிசை வாங்க போகிறாரு. 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. தமிழ் சொல்லவும் பரிசு கொடுக்கறத நிப்பாட்டிட்டு, என்னம்மா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு ராசாங்கம் கேட்குறாரு. அப்போ அங்கே இருந்த காவியாவையும் மேடை கூப்பிட்றாங்க. இங்கே வாங்க 1 நிமிஷம் காவியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. காவியாவும் மேலே வர்றாங்க. மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையிலே வந்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சது போஸு கிடையாது. அந்த மருந்தை கண்டுபிடிச்சது நான் தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸு வந்து தமிழை தலையில் அடிச்சு போட்டு அந்த மருந்தை பிடுங்கிட்டு வந்தது அந்த வீடியோ காலில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க ராசாங்கம், அங்கே உள்ள மெடிக்கல் காலேஜ் டாக்டரு, சேது, போஸு எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க. காவியாவும் அப்போ அமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த போலீஸும் சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் மருமக சொல்கிறது உண்மைதான், அந்த மருந்தை கண்டுபிடிச்சது உங்கள் மருமக தான். போலீஸும் சொல்கிறாங்க, உண்மைதான் சார், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஏன்னா இந்த மருந்தை கண்டுபிடிச்சது உங்கள் மருமக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பொண்ணையும் கூப்பிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது, இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க காவியா.